கிளாஸ்ல. ராதிகா, அவன் இப்ப என்ன படிச்சுட்டு இருக்கான்? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். அவ்வளவு ராதிகாக்கு மரமாப்பிள்ள 2 பேரும் மேம்படுத்துக்காக அமெரிக்காவுக்கு போறாங்க. சம்பந்தி அம்மா, படிப்பு விஷயத்துல கீழன்னா மேலன்னா நம்ம பையன் இருக்காங்க, கர்நாடக சங்கீதத்தை அப்படியே கரெக்ட் புடிச்சு வச்சிருக்கான். கதை எழுதலாம், பாட்டு எழுதலாம், மீட்டிங் போடுறான், இந்த என்னென்னமோ செய்யறாமா. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் நீ என்ன லோடலோடன்ற? நீங்க சொல்றது ரமணன் மாதிரி இருக்கு, நான் சொல்றது திருக்குறள் மாதிரி. என் பேர மூர்த்திக்கு தண்ணி குடிக்கவே பிடிக்காது, எல்லாம் வெஸ்டர்ன் தான். ஆனா ராதிகா பிரமாதமா வர்றாருவா. அரங்கத்துக்கு தானே வந்திருக்கா. இந்த வருஷத்து திருவிழா ரொம்ப கம்மியமா இருக்கும் சார். இது மாதிரி ஒரு திருவிழா நடத்த முடியாதுங்கிறாங்க சார். என் நேரம் பாடுவா, என் பேத்தி ஆடுவா, சுத்துப்பட்டில் இருக்கிற அத்தனை கிராமத்து ஜனங்களும் ஒண்ணே உட்கார்ந்து பாக்க. அதுக்குங்க இப்பவே ஒத்திய பார்த்துட்டா போச்சு. ஏன்னா நீ பாரு, நான் மெதுவா வாசிக்கிறேன். ராதிகா, உன் கழுத்துல இருந்து செய்யுங்க. ஏன் நேரம் இந்த நேரத்தில் வந்து ஊழல வீடா என்ன? என் மேல என்ன கோவப்பட? நீ தான் 9 மணிக்கு வந்து ஊழல சொன்ன. ராமா யோசனை கூட்டு போறதுக்காக வந்தேன். ஓ, மறந்தே போச்சு. நான் இங்க வர முடியாது. வர முடியாதா? ஏண்டா வர முடியாதா? முடியாதுன்னு விட்டேன். ஏன்னா நான் காலையில 6 மணில இருந்து 10 கூட தேய்க்காம தெருவா நாய் மாதிரி அலைஞ்சி மாறா 2 பொண்ணை பிடிச்சிட்டு வந்து நிறுத்திருக்கேன். நீ இருக்கிறதுக்கு வரலைன்னா என் கூட ராமாயணம் சொல்லுவாங்க. அது எனக்கு டெல்லியில இருந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. யாரு? மினிஸ்டரா? என் மாமாவோட ஒய்ஃபோட அம்மா. மாமாவோட ஒய்ஃபோட அம்மா. சுத்தி என்ன சொல்றது? மாமாவுக்கு மாமியாரும் சுத்தமா சொல்ல கிளவியா இருக்க போறாங்க. கிளவி கூட பேசிட்டு இருக்கிறதுக்கு தான் உனக்கு உங்க வீட்டுல 2 தாத்தா, பாட்டி, சின்னம்மா, அம்மான்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஐயோ, எப்படி சொல்ல? அவங்க கிட்ட நான் தானே இங்கிலீஷ்ல பேச முடியும். ஓஹோ. ஏய் கண்ணா, நீ உங்க சின்ன தாத்தா சொல்லி இன்னைக்கு இருக்கிறதுக்கு போகணும், அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னு சொன்னா அவர் ஏதாவது சின்னதா எனக்கு ஒன்னே போடுவார். அவர்தான் சொல்லியிருக்காரு, கண்ணா நீ எங்கேயும் போகாத, அவங்க கூட அவங்க நீ தான் பார்த்துக்கணும். எவ்வளவு பெரிய பொறுப்பை படிச்சிருக்காரு. வேற வழியே இல்லையா? யாரே கண்ணனா? சின்ன தாத்தா. தாத்தா நாம இங்கதான் இருக்கேன். பட்டமடி வாங்கிக்கலாம், பட்டமடி வாங்கிக்கலாம். தாத்தா தாத்தா இதெல்லாம் இவ்வளவு பெரிய டப்பா வாங்கிட்டு அதுக்குள்ள தீர்த்தீங்களா? மூஞ்சில இருக்கிற மூக்கா வீரங்கியா இப்படி போட்டு தெரியுறீங்க? அதான் அயோக்கிய பாருங்க. நீ சொல்லித்தானே நான் சொன்னேன். இதுக்குத்தான் இந்த சின்ன பசங்களோட எல்லாம் சவராக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருவன் அப்புறம் வந்து கவனிச்சுக்கிறேன். சரி, பொண்ணு வைக்க சொன்னால அதெல்லாம் முடியாது, கெஸ்ட் வந்துருக்காங்க. முடியாது போடா. இதுல ஏதோ சம்திங் இருக்கிற. என்ன புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? டெல்லி மாமா மாமியா. என்ன டெல்லி மாமா என்ன கிழவியானாலும் யாரு? நம்ம வீட்டுல உள்ளவங்க. நம்ம வீட்டுல உள்ளவங்க நம்ம வீட்டுல தான் இருப்பாங்க. நீங்க தூங்க. நான் தூங்குறேன், நீங்க தூங்கு. என்ன ராஜா, நீ இன்னும் தூங்க போறியா? தூங்குற பாடி அவங்க எல்லாம் யாரு? அதான் டெல்லியில இருந்து வரல அவங்க. மகேஸ்வரியா? அவங்க தூங்க போயிட்டாங்கப்பா. சரி கண்ணா, நீ யாரு தேடுற? பாட்டியா இல்ல பேட்டியா? நான் பாட்டியா? ஐயோ, வேலையே இல்லையே. சமையல் சிரிக்க போயிருக்கேன் போல. நீயா போன இவ்வளவு வருஷம் முன்னாடி கண்ணு தெரியல.
என்ன கண்ணா உன் பின்னாடியே இந்த ஊரெல்லாம் ஓடி ஓடி ரொம்ப டயர்டாயிட்டான். இப்போ இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த ராதிகா விஷயம் தான். ராதிகா விஷயம் அவ ஆள் எப்படி பாஞ்சா பாஞ்சா அது உனக்கு புரியாது. அவ வயசு என்ன? வயசுன்னா ஒரு 19 இருக்கும். 19 தான் அதான். இல்ல அவ வந்து 2-3 நாள்ல என்ன நடந்தது? போடா என்ன நடந்தது? நான் எப்படி அது நடந்துருச்சா? அறிவு கேட்க முடியும். என்ன இப்போ கேட்கறது? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க. என்ன அவர் வந்த விஷயமே எனக்கு பாட்டி சொல்லிதான் தெரியும். எப்போ எப்படி? ஒரு நாள் காலையில கண்ணா அண்ணன் என்னவாடி வெளியிலேருந்து உன் மாமன் பொண்ணு ராதிகா வந்திருக்கா. அவ வந்ததுலேயே இந்த வீடு பூரா உன்னதான் தேடிட்டு இருக்கா. இதோ கண்ணத்தாங்க நீ பாத்தியா அவளை? இன்னதான் இருக்கா ஒரு பாரியா? அப்புறம் நீ போய் பாத்தியா? இல்ல இல்ல நிஜமா நான் போயில. எனக்கு தெரியாதா? நான் அவங்க பின்னாடி போனா அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுறேன். இங்க வந்து பாயிண்ட் பிடிக்காம நான் பேசாம ரூம்ல படுத்துட்டேன். அப்புறம் மத்தியானம் எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற சாமி குளத்துக்கு குளிக்கிறதுக்கு போனேன். படியிறங்கலான்னு பார்த்தா அப்பதான் குளிச்சு முடிச்சிருந்தா. குளிச்சு முடிச்சிட்டா? முடிச்சா இருந்தாலும் ஜாக்கெட் போட்டுட்டு இருந்தா. அதை நீ பாத்தியா? அப்புறம் எனக்கு வெக்கம் வந்துருச்சு. நான் மெதுப்பா திரும்பி நடந்தா கூப்பிட்டா. எப்படி? கண்ணத்தா அப்புறம் நான் வந்ததுல இருந்து உங்களதான் தேடிட்டு இருந்தேன். நீங்க எங்க போயிருந்தீங்க? அதுக்கு நீ என்ன பண்ண? எனக்கு எப்படிதான் தோணுச்சுன்னு தெரியாது. கவிதை தான் வாயில வந்து கொட்டிட்டேன். என்னது? என் கனவில் உன் திருமணத்தை கண்டு மயங்கி கொண்டது. வெரி குட் வெரி குட். அதுக்கு அவன் என்ன பண்ண? நம்ம கதையில வர கதாநாயகி மாதிரி முகம் சிவந்து தன் பெருவர்களால படிக்கட்டுல கோலம் போட்டான். அப்புறம் என்ன அனுமதி போற மாதிரி என் தூக்குச்சீட்டை இழுத்து விட்டேன். எப்படி? முகம் மட்டும் இல்ல, உன் உடம்பு உன் தலை தளர்ந்து. அதுக்கு அவன் என்ன பண்ண? எல்லாம் அடைக்கிறதா நினைச்சுட்டு தாவணி அடைஞ்சிட்டா. தூள்டா தூள். கேட்டீங்களா? இவன் சாதாரண கண்ணன் இல்ல, சாட்சாத் கோகுலத்துல இருக்கிற ஒரிஜினல் கண்ணன். அப்புறம் என்ன சுத்தி முத்தி பார்த்தேன். பக்கத்துல யாரும் இல்ல. என் கண்ணாலேயே எப்படி? இப்படி அப்போ அவன் வந்தாளாவா? மெல்ல மெல்ல வெக்கத்தோட வந்தான். இது வரைக்கும் வந்தாடா கண்ணா. கிட்ட வந்தா. கிட்ட என்ன? நெருங்கிட்டா. அப்புறம்
நான் அதை கேட்டேன். ஏங்க, என் முதல்ல ஒரு கிஸ். அது அவன் என்ன செஞ்சா? உன்ன மாதிரி தான் ஷாக் ஆயிட்டேன். என்ன என்னாச்சு? இப்போ அவ சுத்தி முத்தி பார்க்க. யாராவது வந்துட்டாங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. குடு. புழுகு, புழுகு, பயங்கரமான புழுகு. அந்த புழுகு, ஆகாச புழுகு. வாரம் அணுகுண்டு. இந்த அனுகுண்டெல்லாம் எங்க தலையில என்ன தூக்கி போட? அதை நான் நம்பி விடுமா? வேண்டாம். நீங்க யாரும் நம்ப வேண்டாம். நீங்க நம்பணும் நான் சொன்னேன். போங்கடா. என்ன? இத பாத்தீங்களா? செயின், கோல்ட் செயின். இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? படிங்க. ராதிகா, அவளோட செயின். இது எப்பவும் என் நெஞ்சு பக்கத்துல இருக்கணும்னு சொல்லி அவ கையால என் பாக்கெட்ல போட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். நான் தூங்க மாட்டேன். நான் இல்லாம அவ எங்கேயும் வெளியே போக மாட்டாளா? அண்ணே